First of all, February 25th date சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா Samsung Galaxy S26 series அன்னைக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. சரி, இப்போதைக்கு நீங்க Samsung Galaxy S26 series வாங்குற ஐடியா இல்லனாலும் ஒரு Samsung phone வச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன் தெரியுமா? இந்த வீடியோல 26 hidden tips and tricks for Samsung phones நான் சொல்ல போறேன். and இதுல இருக்க நிறைய ட்ரிக்ஸ் வந்து நீங்க மத்த Android phonesல கூட பண்ணவே முடியாது. சோ Samsung users-க்கு இந்த வீடியோ தாறுமாறான வீடியோவா இருக்க போகுது, கொஞ்சம் லாங்காவும் இருக்க போகுது. ஏன்னா 26 டிப்ஸ் சொல்ல போறோம்ல. சோ stay tuned till the end. சோ இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க வந்து ஒரு சாம்சங் ஃபிளாக்ஷிப் ஃபோன் இல்லனா மிட் ரேஞ்ச் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா அப்போ குட் லாக்ன்ற ஆப்பை சாம்சங் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாம்சங்கோட ஓன் ஆப் தான். இதை வச்சு நீங்க ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய ட்ரிக்ஸ் இந்த வீடியோல இருக்குது. யூ நீட் குட் லாக் ஃபார் தட். சரி, அப்போ பட்ஜெட் யூசர்ஸ்க்கு அதுக்கும் சொல்யூஷன் இருக்குங்க. ஃபைன் லாக்ன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபைன் லாக்ல எல்லா குட் லாக் ஃபீச்சர்ஸ் கிடைக்காது, பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா குவிக் செட்டிங்ஸ் பேனல் ஓபன் பண்றதுக்கு ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணனும், இல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கிறதுக்கு லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணனும். ஆனா நீங்க ஸ்வைப் பண்ணனும்னா மேல வரைக்கும் தம்பக்கு எடுத்துட்டு போறது, எஸ்பெஷலி Samsung Galaxy S25 Ultraல வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்ல. இந்த பிரச்சனைக்காக சொல்யூஷன் சிம்பிள்ங்க. குட் லாக் ஆப்ல குவிக் ஸ்டார் மாடியூல் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ள உங்களுக்கு அட்ஜஸ்ட் செப்பரேட்டட் பேனல் ரேஷியோன்ற ஸ்லைடர் இருக்கும். அந்த ஸ்லைடர் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் இட்ஸ் ஈஸி டு யூஸ். இன்ஃபேக்ட் இந்த குவிக் ஸ்டார் மாடியூல் வச்சு நீங்க DIY குவிக் செட்டிங்ஸ் பண்ணலாங்க. அப்படின்னா சாம்சங்ல இருக்கிற டிஃபால்ட் குவிக் செட்டிங்ஸை நீங்க ஓவரா கஸ்டமைஸ் பண்ணலாம். டிஃபரெண்டான கலர்ஸ் கொடுக்கலாம், பிளர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், நிறைய விஷயம் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பை தி வே, அடுத்த ட்ரிக் சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் தேவை. நாங்க நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். ஃபாலோ பண்ணுங்க சேனல். நம்மள நிறைய பேர் தெரியாம நிறைய தடவை ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுப்போம், கரெக்ட் தானே? அண்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் டெலீட் பண்ணோம்னா கேலரி ஓபன் பண்ணோம், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணோம். ரொம்ப மெனக்கெட்ட வேலை, கரெக்ட் தானே? அது சிம்பிள் பண்றதுக்கு நைஸ் ஷாட் மாடியூல் அது குட் லாக்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நைஸ் ஷாட் குள்ள ஒரு டாகல் இருக்கு. அந்த டாகல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க ஸ்கிரீன்ஷாட்ஸை டெலீட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ஒரு டெலீட் பட்டன் வந்துருங்க. சோ சிம்பிள். அதே நைஸ் ஷாட் மாடியூல்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய தடவை நடக்கும், நீங்க கரெக்டா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு டே படத்துக்கு வரியா அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு DND போட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க பை டிஃபால்ட் பண்ண முடியாது. நீங்க குட் லாக் டவுன்லோட் பண்ணி நைஸ் ஷாட் டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டி லேப்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சருங்க. உங்க ஹால்ல வைஃபை ரவுட்டர் இருக்கு, ஆனா நீங்க பெட்ரூமுக்கு போனீங்கன்னா உங்க வைஃபை சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கும், கரெக்ட் தானே? அது ஏன் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வெல், யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. சாம்சங் போன் இருந்தா இதுக்கு குட் லாக் மாடியூல் தேவையில்லை. இதுக்கு பேசிக்கலி நீங்க உங்க சாம்சங் போனோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணா போதும். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு வைஃபை செட்டிங்ஸ் போங்க. அதுல 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இன்டெலிஜென்ட் வைஃபை ஆப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லா சாம்சங் போன்ல கிடைக்காது, பட் டெஃபினெட்லி ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல மிட் ரேஞ்ச் போன்ஸ்ல இருக்கும். இந்த பட்டனை ஒரு ஃபியூ டைம்ஸ் நீங்க தட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புது ஆப்ஷன் வந்துரும், கனெக்டிவிட்டி லேப்ஸ். அண்ட் இந்த கனெக்டிவிட்டி லேப்ஸ் ஆப்ஷன் இருக்கு, இட்ஸ் ஆக்சுவலி இன்சேன். இதுல உங்க வீட்ல இருக்க வைஃபை கனெக்ஷனை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் உங்க வீட்ல வைஃபை ஆக்சஸ்க்கு வீக் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் மேப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ரவுட்டர் வந்து கரெக்டான இடத்துல வச்சீங்கன்னா வீட்ல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கரெக்டான வைஃபை சிக்னல் கிடைச்சிரும். நம்ம எல்லாருமே நம்ம கேலரி ஆப்ல பிரைவேட்டான போட்டோஸ் நிறைய வச்சிருப்போம், கரெக்ட் தானே? இந்த பிரைவேட்டான போட்டோஸ் வந்து ஒரு ஆல்பம்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க லாக் பண்ணிக்கலாங்க. பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுதான். கேலரி ஆப் ஓபன் பண்ணுங்க, மெனுவை தட்டுங்க, செட்டிங்ஸ்க்கு போங்க. அண்ட் அபவுட் கேலரி ஒரு 5-6 டைம்ஸ் நீங்க தட்டுனீங்கன்னா ஒரு சீக்ரெட் மெனு ஓபன் ஆகும், கேலரி லேப்ஸ். அண்ட் இதுல அந்த ஆல்பம் என்ட்ரி லாக் இருக்குல்ல, அந்த டாகலை ஸ்விட்ச் ஆன் பண்ணா போதும். அடுத்த தடவை நீங்க கேலரி ஓபன் பண்ணும்போது எந்த ஆல்பம்க்கு வேண்டாலும் யூ கேன் ஆக்சுவலி ஆட் அ பாஸ்வேர்ட் லாக். அர்ணவ் கையில் நான் சாம்சங் ஃபோனை கொடுக்க போறது இல்லை. அவனுக்கு இதை பத்தி தெரியும். டாக்குமெண்ட்ஸ், ஸ்கூல் நோட்ஸ்லாம் ஸ்கேன் பண்றதுக்கு தனியா ஒரு PDF ஸ்கேனர் ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சாம்சங்ல இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேமரா ஆப் ஓபன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் மேல நீங்க வச்சீங்கன்னா ஒரு T பட்டன் ஓபன் ஆகும். அந்த T பட்டனை செலக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு இமேஜா சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த இமேஜ் நீங்க வந்து ஒரு PDF கன்வெர்ட் பண்ணணும்ல, அது எப்படின்னு சொல்றேன். பேசிக்கலி நீங்க கேலரி லேப்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கல்ல, சோ இந்த கேலரி லேப்ஸ்க்குள்ள நீங்க சேவ் ஆஸ் PDF ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் கேலரி போயிட்டு அந்த இமேஜை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா சேவ் as PDF ஆப்ஷன் வந்துரும். அவ்வளவுதான். நீங்க ஒரு சாம்சங் அல்ட்ரா ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா S25 Ultra, S24 Ultra, அப்போ இந்த ட்ரிக் யாருமே உங்கள்ட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. இட்ஸ் கிரேசி. வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு உங்க கேமரா ஆப்ல பிஞ்ச் டு ஜூம் பண்ணீங்கன்னா நீங்க ஜூம் பண்ணலாம். ஆனா மேக்ஸ் ஜூம் உங்களுக்கு 20x தான் கிடைக்கும். ஆனா 100x ல ஜூம் பண்ணோம்னா
இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. போட்டோஸ் ஆப் ஓபன் பண்ணுங்க. போட்டோஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா 100x வரைக்கும் போகுங்க. டேம் கூல் ட்ரிக் இது. என்ன மாதிரி உங்களுக்கும் ரீல் பார்க்குற நேரத்தில் பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கா? ஓ நான் ஒருத்தர் தானே அந்த மாதிரி. இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைச்சேன் நான், அதனால சொல்றேன் நான். பட் எனிவே நீங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் இண்டிவிஜுவல் லெவல்ல வால்யூம் செட்டிங் பண்ணிக்கலாங்க. இன்ஃபேக்ட் டிஃபரெண்ட் டிவைசஸ்க்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சவுண்ட் அண்ட் வால்யூம் செட்டிங்ஸ்குள்ள போயிருங்க ஃபர்ஸ்ட் உங்க செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம். அண்ட் அங்க இருந்து நீங்க ஒவ்வொரு ஆடியோ ஸ்ட்ரீமையும் டிஃபரெண்ட் டிவைசஸ்ல ப்ளே பண்ணலாம். யூடியூப் மியூசிக் கேக்குறீங்கன்னா அதை ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வச்சுக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உங்க போன்ல வச்சுக்கலாம். ஒரே போன்ல இருந்து 2 ஆடியோ ஸ்ட்ரீம்ஸ் டு டிஃபரெண்ட் டிவைசஸ். ஹவ் கூல் இஸ் தட்? நிறைய தடவை நீங்க உங்க போனுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரோ ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்றீங்கன்னா அதுல வந்து ஒரு லேட்டன்சி, ஒரு லேக் இருக்கும். பாட்டோட சவுண்ட் வந்து விஷுவல்ஸ்க்கும் பாட்டுக்கும் மேட்ச் ஆகாம சிங்கே இல்லாம இருக்கும். அதை மேட்ச் பண்றதுக்கு சாம்சங்ல ஆப்ஷன் இருக்குங்க. இன்ஃபேக்ட் சவுண்ட் அசிஸ்டன்ட் மாடியூல் இருக்கு குட் லாக்ல. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ளூடூத் மெட்ரோனோம். அதை நீங்க மேனுவலி செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். டேம் கூல் ஸ்டஃப். இப்போ சவுண்ட் அசிஸ்டன்ட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்கு, பிராங்க் ஃபீச்சர். ஆக்சுவலி இதுல வாய்ஸ் சேஞ்சர் ஆப்ஷன் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டான வாய்ஸஸ் தெரியும். அண்ட் அந்த வாய்ஸஸ் வச்சு நீங்க ஆக்சுவலி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் டிஃபரெண்டான வாய்ஸ்ல. நிறைய ஐபோன் யூசர்ஸ் சொல்லுவாங்க எங்க போன்ல தான் ஷார்ட் கட்ஸ் இருக்கு அப்படின்னு. சாம்சங்ல ரூட்டீன்ஸ் இருக்குங்க. நீங்க டிஃபரெண்டான ரூட்டீன் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து என்னோட போனை சாம்சங் போனை வந்து என் வீட்டு வைஃபை கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல. அந்த வீட்டு வைஃபைல இருந்து டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா டைரக்டா அது வைஃபை டாகல் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் டேட்டா டாகல் ஆன் பண்ணிரும். ஸோ எனக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். இந்த மாதிரி டிஃபரெண்டான ரூட்டீன்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. பை தி வே இந்த ரூட்டீன்ஸ் ஆப் வச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து ரூட்டீன்ஸ் பிளஸ்ன்ற மாடியூல ஃபர்ஸ்ட் குட் லாக்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு ரூட்டீன் செட் பண்ணணும். இந்த ரூட்டீன்ல நீங்க வந்து ஒரு ட்ரிகர் வேர்ட் செட் பண்ணணும். அந்த ட்ரிகர் வேர்ட் வந்து நாங்க கில் ஸ்விட்சா செட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப் அண்ட் SMS ஆப்பை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப்கோ இல்ல SMS மெசேஜா இந்த ட்ரிகர் வேர்ட் வந்துச்சுன்னா சில ஆக்ஷன்ஸ் தானா உங்க சாம்சங் போன் பண்ணுங்க. அண்ட் அந்த ஆக்ஷன்ஸும் நீங்க செட் பண்ணணும். அது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோலன் ஃபோன் அப்படின்ற பெரிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட் கிரியேட் பண்ணும். அடுத்தது உங்க திருட்டு போன போன் வந்து 0 வால்யூம்ல இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸ் வால்யூம்ல வச்சிரும். இதெல்லாம் பண்றதுக்கு மத்த ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். பட் சாம்சங்ல பை டிஃபால்ட் அவைலபிளா இருக்கு. பை தி வே உங்க சாம்சங் கேமரால போட்டோ கிளிக் பண்றதுக்கு நீங்க வாய்ஸ் கமாண்ட்ஸ் வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கேமரா ஆப்ல செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஷூட்டிங் மெத்தட்ஸ்ல போயிட்டு வாய்ஸ் கமாண்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க போனை தூரத்துல வச்சுட்டு ஒரு வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா தானா அது போட்டோ இல்லைன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. டேம் கூல். இப்போ நீங்க நிறைய சாம்சங் போன்ல வந்து உங்க கான்டாக்ட்ஸ்க்கு ஒரு போட்டோ வச்சுக்கலாம். அந்த போட்டோ நீங்க வச்சீங்கன்னா கால் வரும்போது அப்படியே பெருசா ஸ்கிரீன்ல காட்டும். எஸ்பெஷலி ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல காட்டும். அதே இது நீங்க வந்து ஒரு ஜிஃபா கூட வச்சுக்கலாங்க. போட்டோ வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு? அர்ணவ் கால் பண்ணா இந்த ஜிஃப் வரும் என் போன்ல. இது எப்படி பண்ணணும்னா நீங்க வந்து கேலரியில போயிட்டு போட்டோ செட் பண்றது பதிலா ஜிஃபாவே செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். பை தி வே மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இருக்க குரோம் பிரவுசர்ல நீங்க ஒரே டைம்ல ஒரு போட்டோ தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனா சாம்சங் போன்ல இருக்கிற சாம்சங் பிரவுசர் வச்சு நீங்க மல்டிபிள் போட்டோஸ் ஒரே டைம்ல டவுன்லோட் பண்ணலாம். இந்த பிரவுசர் இட்செல்ஃப். கனெக்ட் போடுறதுக்கு நம்ம கால்குலேட்டர் ஆப் தானே ஜெனரலி டவுன்லோட் பண்ணுவோம். அது பண்ணணும்னு அவசியமே இல்லை சாம்சங் போன்ல. நீங்க சாம்சங்கோட எட்ஜ் பேனல்லே கால்குலேட்டர் பேனலை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது சாம்சங் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணோம். அதை வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது மேல வந்து பேட்டரி ஐக்கன், நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் தெரியும். கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் பார் இருக்கும். இதெல்லாம் இல்லாம நீங்க சாம்சங் போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாங்க. அது எப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் போங்க. அங்க இருந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ல இருந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹைட், ஸ்டேட்டஸ் அண்ட் நேவிகேஷன் பார். அதை மட்டும் நீங்க வந்து அன்செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கலாம் வித்தவுட் நேவிகேஷன் பார். அதை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் பார் அண்ட் நேவிகேஷன் பார் ரெண்டுமே ஹைட் ஆயிரும். நிறைய சாம்சங் போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவா இருக்கும். இதெல்லாம் என்ன பிரச்சனைனா வீட்ல குழந்தை விளையாட்டு இருக்கு, இல்ல நீங்க பெட்ஸ் வச்சிருக்கீங்க, உங்க டாக் ஓடுது, அப்படி நீங்க போட்டோ எடுக்கும்போது எப்பவுமே ஒரு பிளரி போட்டோ வரும். அந்த பிளரி போட்டோ வராம இருக்கிறதுக்கு, ஃபோக்கஸ் சப்ஜெக்ட்ல எப்பவுமே இருக்கிறதுக்கு கேமரா அசிஸ்டன்ட் மாடியூல் இருக்குல்ல குட் லாக்ல, அதை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் ஆக்ஷன் ஷாட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பிளரி ஷாட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. உங்க சாம்சங் போன்ல இருக்க சாம்சங் கீபோர்ட்ல இதான் இருக்கிறதுலே பெஸ்டான ஃபீச்சர். எனக்கு சாம்சங் கீபோர்ட் ஆக்சுவலி பிடிக்காது. பட் நீங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புறீங்கன்னா அது நீங்க உங்க சாம்சங் கீபோர்ட் வச்சே பண்ணலாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல எப்படி பண்றதுன்னு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். பை தி வே நிறைய சாம்சங் போன்ஸ்ல இப்போ உங்களுக்கு நாய்ஸி என்வாயரன்மெண்ட்லயும் டிராஃபிக்ல இருந்து கால் பண்ணும்போது உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கணும்னா வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க சாம்சங் போன்ல. எல்லா சாம்சங் போன்ல இந்த ஃபீச்சர் இருக்காது, பட் நிறைய சாம்சங் போன்ல இருக்கு.
ஸோ உங்க சாம்சங் போன்ல இருக்கா இல்லைன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை தி வே உங்க சாம்சங் போன்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா இந்த 2 டாகல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வைப் ஃபார் ஸ்பிளிட் ஸ்கிரீன் அண்ட் ஸ்வைப் ஃபார் பாப் வியூ. இதுல பேசிக்கலி நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ணனும்னா வெறும் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு மேல பண்ணீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் டைரக்டா ஓபன் ஆயிரும். and அதே மாதிரி நீங்க வந்து மேல இந்த கார்னர்ல இருந்து ரைட் கார்னர்ல இருந்து கீழ பண்ணீங்கன்னா அப்போ பாப் வியூ ஓபன் ஆயிரும். பை தி வே உங்க சாம்சங் போன்ல இருக்க இந்த ஃபீச்சர் நிறைய போன்ஸ்ல கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். பேசிக்கலி செட்டிங்ஸ்குள்ள டிவைஸ் கேர் இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல டயக்னாஸ்டிக்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. உங்க போன் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டயக்னாஸ்டிக்ஸ் டூல ரன் பண்ணுங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைன்னு. ஸோ அடுத்த நீங்க சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போகும்போது இதாங்க பிரச்சனை, நான் டயக்னாஸ்டிக்ஸ் டூல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதான் காட்டுச்சு அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொன்னா அவங்களும் இவனுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணோம். சர்வீஸ் சென்டர்ல இருக்க யாரும் சார் நீங்க ஏன் இடத்துல உட்காந்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பை தி வே சாம்சங் போன்ல தான் பெருசா சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சரை ப்ரோமோட் பண்றாங்க கூகுள் காரங்க. பட் சர்க்கிள் டு சர்ச் நீங்க நிறைய போன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக், நிறைய பேருக்கு தெரியாத ட்ரிக் நான் சொல்றேன். என்னன்னா நீங்க சர்க்கிள் டு சர்ச் பண்றதுக்கு கீழே இருக்க ஹேண்டில் லாங் பிரஸ் பண்ணிட்டு சர்க்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்றதுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கிருந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஷேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சர்க்கிள் பண்ண ஏரியாவை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணி அனுப்புங்க. டேம் கூல் ஸ்டஃப். பை தி வே ஃபைனல் ட்ரிக்குக்கு சாம்சங்கோட குட் லாக் மாடியூல்ல இருந்து ரெஜிஸ்ட்ரார் மாடியூலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க இந்த ஐபோன்ல பேக் டேப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்கிறாங்கல்ல, அதை வந்து நீங்க சாம்சங்ல செட் பண்ணிக்கலாம் சிம்பிளா. ஆல்ரைட், சோ இதான் 26 டிஃபரெண்ட் ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் யுவர் சாம்சங் ஃபோன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய நாங்க வந்து வீடியோஸ் இந்த வருஷம் கொண்டு வர போறோம். நாட் ஜஸ்ட் ஃபார் சாம்சங். போன வருஷம் நாங்க ஆப்பிள் பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் சாம்சங் பண்ணியிருக்கோம். பட் ஓப்போ, விவோ, ஷாமி எல்லா பிராண்ட்ஸ்க்கும் பண்ணலான்னு இருக்கிறோம். அடுத்தது எந்த பிராண்டுக்கு பண்ணோம் நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.